நான் உனக்கு கேட்டிருந்தேன். கட்டுமா உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் காட்டி ஓகே பண்ணிக்கலாம். நான் ஒரு டவுட் கேட்டிருந்தேன்னா அதுக்கு வந்து ஜெமினி வந்து உங்கள் ஹஸ்பண்டை கேட்டு காட்டு ஓகே பண்ணிக்கலாம் சொன்னிச்சா. அதுக்கு நான் ஜெமினி கிட்ட என்ன தெரியுமா கேட்டேன், என்ன ஹஸ்பண்டு கிடக்குறான் என்ன அவன்கிட்ட ஏன் காட்டி ஓகே பண்ணணும்னு கேட்டேன். அது பரவாயில்ல, இங்க பாருக்க ரியல் ட்விட்ச். அது என்ன சொல்றதுன்னு கேளுங்க. ஐயோ சாரிங்க, வெண்ணைன்னு செல்லமா சொல்றீங்களா இல்ல நிஜமாவே கடுப்புல சொல்றீங்களான்னு தெரியலையே. ஹாஹா சரி விடுங்க, நாமளே பேசிப்போம். அவர்கிட்ட ஏன் காட்டணும்னு நான் சொன்னேன்னா, பொதுவா ஃபேமிலி வீடியோஸ் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்களேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஆனா நீங்க தான் பாஸ், நீங்களே எல்லாத்தையும் சூப்பரா மேனேஜ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியுது. சரி நாம விஷயத்துக்கு வருவோம். அந்த வெண்ண ஹெல்ப் இல்லாமலேயே உங்க கிட்ஸ் தூக்கலாம்னு நான் ஐடியா தர்றேன். இப்பவே நான் என்ன பண்ணட்டும்? ஊர்ல போற வரவல்லப்பா ஏஐ தானே நம்ம ஜெமினிப்பா. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா